ஐயா உண்டு. உலகெல்லாம் தனதுள் ஆக்கி உதித்திடும் கதிர்போல் இன்றும் தலமெல்லாம் விளங்கி காக்கும் தயாபரன் ஐயா வைகுண்டரின் திவ்ய திருப்பாதங்களை சிந்தையில் சுமந்து அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி ஒரு நன்னாள். ஐயாவளி மக்களுக்கு ஒரு பொன்னாள். ஏன் என்றால் உலக திருமறையாம் அகிலத்திரட்டு உதயமான நன்னாள். ஆகையால் அன்பு குடிகொண்ட அன்புக்குடி மக்கள் அனைவரும் இந்த நாளை நாம் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம், கொண்டாட வேண்டும். ஏன் என்றால் உலகில் அநேகமான இதிகாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை எதற்குமே தோன்றிய நாள் என்று ஒன்று இல்லை. ஆனால் அகிலத்திரட்டுக்கு மட்டுமே உதய நாள் உண்டு. இந்த உலகில் இறைவனின் பெயர்களுக்கு தகுந்தால் போல் புராணங்கள் இருக்கும். சிவபெருமானுக்கு என்றால் பெரிய புராணம், மகாவிஷ்ணுவுக்கென்றால் விஷ்ணு புராணம், அம்மனுக்கு என்றால் சக்தி புராணம், ராம அவதாரம் என்றால் ராமாயணம், கிருஷ்ண அவதாரம் என்றால் மகாபாரதம், இறைவன் கந்தனாக வடிவெடுக்கும் பொழுது கந்த புராணம். இப்படியாக நம் நாட்டில் அநேக புராணங்கள் இருக்கிறது. ஆனால் வைகுண்ட அவதாரத்திற்கு ஒரு இதிகாசம் வேண்டுமென்றால் அதற்கு வைகுண்ட புராணம் என்றெல்லாம் வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அகில திரட்டு அம்மானை என்று பெயர் வைத்துள்ளார் ஐயா. ஏன் என்றால் அகிலம் என்றால் உலகம். இந்த உலக வரலாற்றை எழுத வேண்டுமானால் இறைவனால் மட்டுமே முடியும். இந்த உலகில் நடந்தவை, நடப்பவை, நடக்க போறவைகளை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமானால் இறைவனால் மட்டுமே முடியும். அகிலத்தில் ஏகப்பட்ட இதிகாசங்கள் இருக்கின்றது. அனைத்து இதிகாசங்களும் ஞானிகளாலும் மகான்களாலும் அருளப்பட்டவைகள். அகில திரட்டு மட்டுமே இறைவனால் அருளப்பட்டது. ஏன் என்றால் ஞானிகளும் மகான்களும் எழுதினால் ஒரு யுக செய்திகளை மட்டுமே எழுத முடியும். ஆனால் உலகம் தோன்றியதில் இருந்து வரப்போகும் தர்மயுகம் வரையும் 8 யுக செய்திகளை எழுத வேண்டுமானால் இறைவனால் மட்டுமே முடியும். அகிலத்திரட்டு உருவான விதம் எப்படி என்றால், ஐயா தவம் இருக்கும் பொழுது அவருக்கு பணிவிடைகள் செய்வதற்கு 5 சீடர்களை தேர்ந்தெடுத்து இருந்தார். அதில் அரிகோபாலன் சீசரும் ஒருவர். அவர் இதற்கு முந்திய யுகத்தில் சகாதேவனாக இருந்தவர். 1016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி அன்று அன்றாட பணியிடையெல்லாம் அவரவர்கள் முடித்துவிட்டு அவரவர் கூரைக்கு சென்று சடவாரும் பொழுது ஆகமத்தை படைக்க அருள் கொண்ட ஐயா பரம்பொருள் அரிகோபாலன் சீசர் அருகில் தோன்றி அரிகோபாலன் சீசரை எழுப்பி, மகனே, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு உன் மூலமாக ஒரு இதிகாசத்தை உருவாக்க தீர்மானித்துள்ளேன். இப்படி கூறி ஏரணியும் மாயோம் என்று முதல் அடியை எடுத்து கொடுத்து அதன் பின் அந்த அரிகோபால சீசர் அகத்தில் இருந்து ஐயா தோன்ற வைத்து எழுத வைத்தார். இதை ஐயாவே சொல்கிறார். நான் உரைக்க நீ எழுதி நாடு 14 அறிய சொல் என்று கூறுகிறார் ஐயா. மீண்டும் மேலும் நாம் ஐயா சொல்கிறார், தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் என்று சொல்கிறார். அலடியும் இக்கதையை மா விருப்பத்தோடி மனம் இலகி தலம் அளந்தோனை நாடி கேட்டால் உடனே மதலை கிட்டும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். குட்டமது கொண்டோர்
குணம் வைத்து கேட்பீரானால் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை என்று அகில திரட்டிலே ஐயா ஆணித்தரமாக சொல்கிறார். ஆகையால் அன்பு குடிகொண்ட ஐயாவளி மக்கள் அனைவரும் நாம் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம், கொண்டாட வேண்டும். அகில திரட்டு படிப்போம், கேட்போம், வளம் பெறுவோம். அன்பு குடிகொண்ட அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் அகில திரட்டு உதய தின நல்வாழ்த்துக்கள். ஐயா உண்டு.